குரங்கு ப்ரோ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி நான் என்னத்த சொல்லுறது? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு என்னடா ஆக போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவானுங்க? டாக்டரு, போலீஸு, நர்ஸு, பைலட்டு, என் கவர்மெண்ட் ஜாப் கூட சொல்லுவானுங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுவே இவனுங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் போய் கேட்டா என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? நம்ம என்னம்மா போகிற? எனக்கு டிசிஎஸ்ல வேலை, அப்படிலாம் ஐடி இல்லை கவர்மெண்ட் ஜாப், அவ்வளோதான். ரைட்டு. எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க. மாதம் 1,00,000 சம்பளம், ஒரு பொண்ணு, சனி ஞாயிறு ஆனால் லீவு, ஒரு வீடு, ஒரு காரு, அவ்வளோதான். பெரிய ஆசைலாம் இல்லை. ஆ இப்படி சொல்கிறானுங்க. சரி, ஃபைனல் இயரில் போய் என்னதான ஆக போறீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா இவனுக்கு ஃபைனல் இயரில் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கானுங்கன்னு தெரியுமா? பாருங்க. நான் பேர் மணி, 29 கண்டக்டராக இருக்கேன். மணி, பிகாம் சிஎஸ், சென்ட்ரல் பிராடி பஜ்ஜி கடை வச்சிருக்கேன், அவ்வளோதான். சார், சார் என்ன சார் பண்ணுறீங்கோ? கம்முன்னு போங்க சார். அசிங்கமாக நான் சொல்கிற போகிறேன். நண்பர்களே, அம்முக்கு இந்த ஐடி வேலைலாம் ஒத்து வராது. நானும் என் ஃப்ரெண்டும் சாமியார் ஆகிட்டோம். கிரிவலம் வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். நான் சைனா எடுத்துட்டேன். போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. ஜாமீன் கொடுப்பானுங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாம். அப்பயே ஜான் சார் சொன்ன ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. சாரி சார், உங்கள் பேச்சை கேட்டு இருக்கணும். தட்டு தருமாறி இதில் எவனா ஒருத்தன் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடானோ, என்ன சொதப்புறானுங்கண்ணா, இன்டர்வியூவில் சொதப்பிடுறானோ பாருங்க. ரெஸ்யூம்ல போட்டிருக்க ஸ்கில்ல பத்தி பார்க்காம சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? அந்த நாய் போட்டிருந்தான், நானும் வாங்கி எடிட் பண்ணிட்டு வந்துட்டேன். செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சார். மை நேம் கடலை. அப்பா பேரு சுடலை, அம்மா பேரு மடலை. நான் படிச்சது கலை, ஆனா எனக்கு யாரும் வேலை தரல. ஸ்கூல் படிக்கும் போது டாக்டர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், என்னானோ இப்போ என்னானா இப்படின்றானோ. இதுதான் காரணம் யாரு? பேரண்ட்ஸா இல்லை டீச்சர்ஸா? நீங்களே சொல்லுங்க.